சூப்பர் சூப்பர் சூப்பர். அகிலன் சொல்லும்போது ரொம்ப சூப்பரா சொன்னாரு. வெறும் இந்த 3 எக்ஸ் ஃபேக்டர் மட்டும் இல்ல, இதை தாண்டி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்க மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சேப்பாக்கத்துல களை கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த மேட்ச் உடைய ரசிகர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருக்கு, எவ்வளவு எதிர்பார்ப்போடு பயங்கரமான எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுட்டு கடைசியா இந்த மேட்ச்ல அதிகமா வின்னிங் சதவீதம் யாருக்கு இருக்குன்றத பார்க்க போறோம். வாங்க நம்ம அந்த பேட்டியை பார்க்கலாம். 3 இயர்ஸா நான் டிக்கெட் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த டைம் தான் கிடைச்சிது. ஸோ நான் தோனியை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அவ்வளோதான். எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும், சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு இல்லை, யார் ஜெயிச்சாலும் ஒன்று தான். 2 பேருமே நம்ம இந்தியாவுக்காக நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு யார் ஜெயிச்சாலும் ஓகே தான். கோலியோட செயல் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். எங்களுக்கு கோலி பிடிக்கும். அப்படின்னா செயல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த ஃபேன்ஸ் கிட்ட பண்ணுறது, குரு குரு அவர்கிட்ட வந்து சுன்றது, இது வந்து எனக்கு பிடிக்கல, ரொம்ப பிடிக்கல. இதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு. மற்றபடி கோலி எனக்கு பிடிக்கும். பட் அந்த செயலால் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். அந்த அப்படி ரிவெஞ்செலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து லீக் மேட்ச் தான், பிளே ஆஃப் இல்லை. ஸோ அதனால் பார்ப்போம். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப பண்ணிட்டானுங்க. ஒரு லெவல் இருக்குது, லெவல் ஆஃப் டாலரன்ஸ்ன்றது ஒரு லெவல் இருக்கு. அது மேலே எங்களை தள்ளிட்டானுங்க. அதுக்கு ஸ்வீட்டா ஒரு ரிவெஞ்ச் இன்னைக்கு காத்து இருக்கு. ப்ரோ கம்னேருங்க ப்ரோ. 160 ரன்னுக்கு போன மேட்ச் பாத்தீங்களா ப்ரோ? 20 ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க ப்ரோ. ஆர்சிபி தான் ப்ரோ. பாருங்க, கப்பு நமக்கு தான், சிஎஸ்கே தான். அந்த டோனி வராருல, அவர் பிளேஸ் சின்ன யங்ஸ்டர்ஸ்க்கு விட்டு கொடுக்கலாம் பேசாம. ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். சிஎஸ்கே வந்து லாஸ்ட் டைம் வந்து பிளே ஆஃப் போக முடியாம நம்ம பெங்களூரோட நம்ம லாஸ் பண்ணோம் பிளே ஆஃப்ல. ஸோ அதனால இந்த வட்டம் அது பெஸ்ட் ரிவெஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு. இல்ல ப்ரோ, அது கண்டிப்பா இருக்காது. ஸோ அது கண்டிப்பா இருக்காது. பட் என்ன, வெற்றி வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ரிவெஞ்சுங்கிற அந்த மோட்டல் இருக்காது. ஆல்வேஸ் வந்து பிளேயிங் தான் பெஸ்ட். பிளேயிங் தான் இதுதான் வந்து மேட்ச் தான் வந்து ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும், கிரிக்கெட்ல பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இந்தியன் பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால இதுல வந்து போட்டியா தான் பார்ப்போமே தவிர ஒரு பகையா பார்க்க மாட்டோம். என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரிவெஞ்ச் தான். என் பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவெஞ்ச் தான். கோலியை வந்து போடணும், அவ்வளோதான். அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணி போறோம், பார்ப்போம். ஓகேவா? சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு. சோ சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடுற நேரம் வந்துச்சு. சோ யார் இன்னைக்கு வின் பண்ண போறா அப்படின்னு அனலிஸ்ட் கிட்ட கேட்க போறேன். சோ இன்னைக்கான வின்னோமீட்டர் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி, மக்கள் என்ன சொல்றாங்கன்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி, அனலிஸ்ட் அதாவது ஆர்சிபியை சப்போர்ட் பண்ற லிவி உடைய பெர்சன்டேஜ் என்னன்றத கேட்டுட்டு நம்ம அகிலன்ட்ட போலாம். பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 60% அவங்க வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்க ஹோம் கிரவுண்ட்ல வந்துட்டு நீங்க அவர் சொல்லுவாரு, அவர் சொல்லி வச்சிருக்கோங்க. இந்த மேட்ச் 7:30 மணி 40. நீங்க சார் நான் சொல்லணும்னா சென்னை 95, ஆர்சிபிக்கு 5. சரி, கொஞ்சமாவது இவங்க கொஞ்சம் மனசு ஆறுதல் இருக்கட்டும் தான். கண்டிப்பா 75% சென்னை தான். 25%க்கு கொஞ்சம் தான் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, 75-25 அகிலனோ 60-40 லிவியும் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன, நம்முடைய சமூக வலைத்தளத்துல கேட்ட வின்னோமீட்டர்ல மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம டைரக்ட் இப்ப போட போறாங்க. சோ மக்களுடைய கணிப்பு என்ன மாதிரி இருக்கு, இன்னைக்கான வின்னோமீட்டர்ல சிஎஸ்கேவா ஆர்சிபியா அப்படின்னு பார்த்தப்போ 78% சிஎஸ்கேக்கோ, ஆர்சிபிக்கு வெறும் 22% தாங்க. மொத்த உலகமும் ஏன் மொத்த இந்தியாவும் சிஎஸ்கே பக்கம் தான் இருக்கு. 78%. அவ்வளவு மொக்க டீமாங்க இந்த ஆர்சிபின்ற கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பயங்கரமான ஒரு மேட்சா இருக்க போகுது. சோ அகிலன் சொன்ன மாதிரி தான் நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு.